விஜய் டிவியில் டிஆர்பியில் நல்ல ரேட்டிங் பிடிச்சிருக்க சீரியல் அப்படின்னா அது சிறகடிக்க ஆசை சீரியல் தான். இந்த சீரியலில் முத்து அண்ட் மீனா ரெண்டு பேரும் தங்களுடைய யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவர்ந்து இழுத்துட்டு வராங்க. இவங்களோட யதார்த்த நடிப்புக்குன்னே மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே உருவாகி இருக்கு. இந்த நிலையில முத்துவுக்கு அம்மாவா விஜயா கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வரவங்களோட உண்மையான பெயர் அனிலா ஸ்ரீகுமரன். இவங்க ஏற்கனவே விஜய் தொலைக்காட்சியில ஒரு சில சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. அதாவது சின்ன தம்பி, பாவம் கணேசன் ஆகிய சீரியல்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தற்பொழுது சிறகடிக்க ஆசை சீரியல்ல கதாநாயகனுக்கு அம்மாவா நடிச்சிட்டு வராங்க. மற்ற ரெண்டு பிள்ளைகளை போல முத்துவையும் பார்க்காம கொஞ்சம் கேவலமா பார்க்கறாங்க. அதே மாதிரி ரெண்டு மருமகளுக்கும் கொடுக்கிற முன்னுரிமை மீனாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு வில்லத்தனமான கதாபாத்திரத்துல தான் விஜயா நடிச்சிட்டு வராங்க. விஜயா கதாபாத்திரத்துல தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திட்டு வர அனிலா ஸ்ரீகுமார் தன்னுடைய கணவர் குறித்து ஒரு புகைப்படத்தை இணையதளத்துல வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட சொந்த ஊர் கேரளா தான். கேரளாவில் இருந்து தமிழ்ல நடிக்க வரும்பொழுது பயத்தோட தான் வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் தமிழ் அதிகமா தெரியாததுதான். நம்மளை நடிகையா ஏத்துக்குவாங்களா அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா தமிழக மக்களோட மனசுல மாமியாராகவும் அம்மாவாகவும் நிலைச்சு நிற்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலையில விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர ஜோடி சீசன் 10வது நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில இவங்க பறவையை வச்சு ஆடிய டான்ஸ் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமாச்சு. அந்த வகையில தன்னுடைய கணவர் குமரனோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் விஜயா அவங்க சமூக வலைதளங்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதோட காதலர் தின வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. அவங்களுடைய புகைப்படமும் எடுத்து சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருக்காங்க. சரி, சிறகடிக்க ஆசை சீரியல் விஜயா பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.